இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 7ல் இருக்க இலக்கணம் 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள். சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ பல எழுத்து தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல். சில எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா பூ, ஈ, மை, கடல், கல், தங்கம். ஒரு எழுத்து வந்திருக்கு, பல எழுத்தும் தொடர்ந்து வந்திருக்கு. இது எல்லாமே என்னது? சொல். இந்த சொல் 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னென்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த 4 வகை என்னன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு பாருங்க. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். இது எல்லாமே பெயர் சொல். வினை சொல் அப்படின்னா வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். அப்போ செயலை குறிக்கும் சொல் தான் என்னது? வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். இப்போ வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே ஒரு செயலை குறிக்குது. அப்ப இது என்னது? வினை சொல். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். இது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு பாருங்க. அப்படின்னு நம்ம தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். தந்தையும் தாயும். மற்று அப்படின்னா மற்றொருவர். அதை எப்படி எழுதுவோம்? திருக்குறளை. அந்த மாதிரி வேற ஒரு எழுத்தோட, அதாவது பெயர் சொல்லோடையோ வினை சொல்லோடையோ சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். இதுதான் இடைச்சொல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரிசொல். உரிசொல் அப்படின்னா பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையோட தன்மையை மிகப்படுத்த வருவது. இப்போ நகரம் அப்படின்னாலே அது பெருசு. மாநகரம் அப்படின்னு நம்ம ரொம்ப மிகுதிப்படுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி சிறந்தது அப்படின்னா அதை சால சிறந்தது அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்கிறோம். இந்த மாதிரி பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சொல்னா என்ன? சொல்லுல 4 வகை. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை 4த்தையும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.